பல சவுதி ஸ்காலர்ஸ் இந்தியாவுக்கு வந்து இந்திய அஹ்லே ஹதீஸ் ஸ்காலர்ஸ் கிட்ட படிச்சிருக்காங்க. என்ன ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாது. கல்வி அந்த அளவுக்கு கல்வி மலைகள் இந்தியாவில் இருந்தாங்க. நமக்கு தான் நம்ம ஊரை பற்றி அதிகமாக கவலைகளே இருப்பதில்லையே. பொதுவாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்காலர்ஸு நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் அவங்களுடைய இல்மை உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அறிஞர்கள் எல்லாரும் அதை தெரிந்து கொண்டு இந்தியாவுக்கு நோக்கி படையெடுத்து வந்தார்கள். அதில் ஒருத்தவங்க சொல்லணுன்னா ஷேக் ரபி பின் ஹாதி அல் மத்ஹலி. அவங்க வந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி வந்தாங்க, தாவா எக்ஸ்போஷருக்காகவும் மேலும் வந்து படிக்கிறதுக்காகவும். அடுத்தது ஷேக் சலீம் அல் ஹிலாலி. இவங்க ஒரிஜினலாக ஃப்ரம் பாலஸ்தீன்லேருந்து இவங்க. ஆனால் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, படிச்சிருக்காங்க. இந்தியன் பாகிஸ்தான் அஹ்லே ஹதீஸ் ஸ்காலர்ஸ் கிட்ட எஸ்பெஷலி 1970-80களில் இவங்க ட்ராவல் பண்ணி அதிகமாகவே படிச்சிருக்கிறாங்க. மேலும் வந்து ஹைதராபாத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அஹ்லே ஹதீஸ் ஸ்காலர்ஸு டெல்லி, பாகிஸ்தான்லாம் போய் படிச்சிருக்கிறாங்க. மேலும் ஷேக் பதியுதீன் ஷா சிந்தி அவங்களோடய அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஷேக் அப்துல் ரஹ்மான் ஹசன். இவர் சவுதி ஆள் கிடையாது, இருந்தாலும் மாடர்ன் டே சலஃபி ஸ்பீக்கர். ஒரு எத்தியோப்பியன் ஆரிஜின் உள்ள ரொம்ப ஃபேமஸான ஒரு தாலிபுலில். அவங்க வந்து இந்தியன் பாகிஸ்தான் அஹ்லே ஹதீஸ் ஸ்காலர்ஸ் கிட்ட வந்து இஜாஸாக்காக வந்து இருக்கிறாங்க. சஹீல் புகாரி அதனுடைய இஜாஸா. ஷேக் அல்பானி கூட அஹ்லே ஹதீஸ் உலமாக்களை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறாங்க. பெரும்பாலும் ஷேக் நசீர் ஹுசைன் தஹ்லவி, ஷேக் பதியுதீன் ஷா சிந்தி, ஷேக் முகமது வாந்தல்வி, ஷேக் இஹ்சான் இலாஹி ஜாஹிர் பாகிஸ்தானியவங்க. அடுத்தது ஷேக் ஹாஃபிஸ் முகமது இஷாக் ஹைதராபாத். இவங்ககிட்டலாம் நிறைய உலமாக்கள் வந்து பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கிறாங்க. ஷேக் அபு தயீப் முகமது அம்ஜத் அலி ஆசமி இந்தியா. இவங்ககிட்டே நிறைய பேர் வந்து படிச்சிருக்கிறாங்க ஸ்காலர்ஸு. மேலும் ஷேக் சஃபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி இவங்களுடைய ஒர்க்ஸ்லேருந்து அரபு உலகம் வந்து நிறைய பலன் பெற்றிருக்கு. ஷேக் அலி ஹசன் ஹலபி ஷேக் அல்பானியுடைய முக்கிய மாணவர். இவர் கூட வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு, அஹ்லே ஹதீஸ் ஸ்காலர்ஸை மீட் பண்ணியிருக்கிறாரு, அவங்களுடைய பல முயற்சிகளை பாராட்டி இருக்கிறாரு. தாவா ப்ரோக்ராம் செமினார்ஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஷேக் முகமது அஸ்லம் ருஹைலி அவங்க கூட வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்தியன் உலமாக்கள்கிட்டேருந்து நிறைய பலன் பெற்றிருக்கிறாங்க. ஸோ முக்கிய கல்வி நிலையங்கள் எதுனா ஜாமியா சலஃபியா பனாரஸ் வாரணாசியில் இருக்குது. அடுத்தது வந்து டெல்லி, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் ஆகட்டும், பீகார், யூபியில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் ஆகட்டும், மதரசா ஆகட்டும். ஸோ அவங்களுக்கு தெரியுது கல்வி எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அரபு நாடுக்கு பிறகு ஹதீஸை பாதுகாக்க விஷயத்தில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்தியன் அஹ்லுல் ஹதீஸ் உலமாக்கள் தான். நல்லா அந்த பாக்கியத்தை நம்மளுடைய இந்திய அஹ்லுல் ஹதீஸ் உலமாக்களுக்கு கொடுத்துருக்கிறான், வழங்கியிருக்கிறான். அரபு உலகத்துக்கு அப்புறம்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் என்று. ஆனால் நமக்கு தான் நம்மளுடைய அறிஞர்களுடைய அருமை தெரிவதில்லை. பக்கத்து தெருவில் பயான் நடந்தாலும் போய் அட்டன் பண்ணுறதில்ல, அவங்க கல்வியிலேருந்து பயன்பெறதில்லை. ஆனால் சவுதியிலேருந்து கல்ஃப்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே இந்தியாவில் பலன் அடைஞ்சிட்டு போயிருக்கிறாங்க.